இந்தியாவின் ராஞ்சியில் நடைபெற்ற தெற்காசிய தடகள விழாவில் இலங்கை மீண்டும் தனது வலிமையையும் திறமையையும் உலகுக்கு நிரூபித்தது. தமது தடகள வீரர்கள் 40 பதக்கங்கள் வென்றுள்ளனர். அந்த பதக்கங்களில் 16 தங்க பதக்கங்களும் அடங்கும். மொத்தத்தில் இலங்கை 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. பல தடகள சாதனைகள் முறியடிக்கப்பட்டுள்ளன. இந்த வெற்றிகள் நமது தேசிய கொடியை பெருமையுடன் உலக மேடையில் அசைக்க செய்தன. ஒவ்வொரு பதக்கத்திற்கு பின்னாலுமே ஒரு குடும்பத்தின் கனவும் ஒரு பயிற்சியாளரின் உழைப்பும் ஒரு நாட்டின் நம்பிக்கையும் அடங்கியுள்ளது. 3 தங்கங்களை பெற்ற சஃபியா யாமே மற்றும் போட்டியின் சிறந்த தடகள வீரராக தெரிவு செய்யப்பட்ட ருமேஷ் சதுரங்க உள்ளிட்டோர் இலங்கையின் எதிர்காலத்தை பிரகாசமாக காட்டியுள்ளனர். இவர்கள் எல்லாம் எங்கு இருந்தவர்கள்? வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என நாட்டின் அனைத்து திசைகளிலும் இருந்து வந்த இளைஞர்களே. மத அல்லது மொழி பேதமின்றி இவர்கள் எல்லாம் நமது மண்ணின் மைந்தர்கள்தான். இவர்கள் பெற்ற வெற்றிகள் இலங்கையை இன்னும் வலிமையாக நிற்பதை உலகுக்கு அறிவிக்கின்றன. ஆனால் இதே நாட்டில் மற்றொரு கவலைக்கிடமான ஓட்டமும் நடைபெற்று வருகிறது. அது போதைப்பொருள் வளையத்தின் பிடியில் சிக்கிய இளைஞர்களின் ஆபத்தான ஓட்டம். பல பாதாள உலக தலைவர்கள் நாட்டை விட்டு ஓடி அண்டை நாடுகளில் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்தோனேஷியா, நேபாளம், இந்தியா ஆகிய நாடுகளில் இருந்து கொண்டுவரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்ட பல சம்பவங்கள் அதற்கு சாட்சி. இலங்கை கொடி ஒரு பக்கத்தில் உயர்ந்தாலும் மற்றொரு பக்கத்தில் இளைஞர்கள் அழிவின் விளிம்பில் தள்ளப்படுகின்றனர். சட்டத்தின் மூலம் மட்டுமே போதைப்பொருள் பேரிடரை கட்டுப்படுத்த முடியாது. நமது இளைய தலைமுறையை பாதுகாக்கும் முட்காப்பு செயற்திட்டங்கள் அதனை விட அவசியமானவை. அத்தகைய ஒரு தேசிய செயற்பாட்டின் தொடக்கம் அக்டோபர் 30ஆம் தேதி சுகததாச உள்ளக அரங்கில் ஏற்பாடாகியுள்ளது. முழு நாடுமே ஒன்றாக எனும் பெயரில் முன்னிறுத்தப்படும் இவ்வியக்கம் பாதாள உலக போதைப் பொருளின் அச்சமின்றி வெற்றி நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் இளைஞர் தலைமுறையை உருவாக்கும் நோக்கத்துடன் செயல்படுகிறது. புள்ளி விவரங்கள் காட்டுவது வேதனையான உண்மை. இளைஞர்களிடையே போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. ஏன் இது நிகழ்கிறது? காரணங்கள் பல. அவற்றில் ஒரு வகை விளையாட்டு மைதானங்கள் குறைவு. பயிற்சி பெற வசதிகள் இல்லை. கனவுகளை நனவாக்க வாய்ப்புகள் இல்லை. இளைஞர்களின் நேரம், ஆற்றல் மற்றும் வாழ்க்கையில் விளையாட்டு மறக்கப்பட்டால் அந்த இடத்தை போதைப்பொருள் பாதாள உலகமே நிரப்பிவிடுகிறது. பாராளுமன்றத்தில் சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்க வலியுறுத்திய நெதர்லாந்து முறை ஒரு சிறந்த முன் உதாரணமாகும். அந்நாட்டில் மாணவர்கள் விளையாட்டில் ஈடுபட தேவையான அனைத்து வாய்ப்புகளும் வழங்கப்பட்டன. அதன் விளைவாக இளைஞர்களிடையே மதுபான பழக்கம் கணிசமாக குறைக்கப்பட்டது. விளையாட்டு மூலம் இளைஞர்கள் அழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டனர். அப்படியானால் எதற்காக நாமும் அந்த பாதையை பின்பற்றக்கூடாது? நமது குழந்தைகளும் தங்கள் கனவுகளை நோக்கி குதித்து ஓடி சாதிக்காமல் இருக்க வேண்டிய காரணம் என்ன? இன்று ராஞ்சியில் நமது தடகள வீரர்கள் பெற்ற வெற்றி சரியான பயிற்சி, போதிய விளையாட்டு வசதிகள் கிடைத்தால் இலங்கை உலகை வெல்லும் சக்தி கொண்டது என்பதை நிரூபித்துள்ளது. இது தொடக்கம் மட்டுமே. ஒவ்வொரு பள்ளியிலும், பல்கலைக்கழகங்களிலும், ஒவ்வொரு கிராமத்திலும் விளையாட்டு வாய்ப்புகள் பெருக வேண்டும். இளைஞர்கள் வீழ்ந்தால் அவர்கள் மீண்டும் எழ நாட்டின் ஆதரவு அவசியம். நமது பிள்ளைகள் போதைப்பொருள் அழிவின் பொறியில் சிக்கி செல்லாமல் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கும் பாதுகாப்பான பாதை விளையாட்டே. அவர்களின் வலிமை நமது வலிமை. அவர்களின் கனவுகள் நமது கனவுகள். அவர்களின் வெற்றி நமது நாட்டின் வெற்றி. இன்று நாம் தீர்மானிக்க வேண்டியது ஒன்றே. இலங்கையின் பள்ளி மாணவர்கள், பல்கலைக்கழக இளைஞர்கள், நாடெங்கும் உள்ள ஒவ்வொரு இளைஞனும் பாதாள உலகத்தின் போதைப்பொருள் பொறியில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பாதுகாப்பை வழங்கும் மிக வலிமையான கவசம் விளையாட்டே. இதனை உணர்ந்து அரசாங்கம் செயற்பட்டால் நாளை நிச்சயம் நம் வசமாகும்.